விஜய் அவர்கள் பெரிய ஆக்டர். இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, அதனால பழி தீர்க்கிறோம், பழி வாங்குறோம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் எல்லாம் பாவம் சில பேர் அதை மூச்சு முட்டை பப்ளிசிட்டி பண்ண விரும்புறாங்க, குறிப்பா திமுக. ஏன்னா பொதுமக்களுக்குமே ஒரு கேள்வி இருக்கு, இதன் பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்னு ஏன்னா இதன் மூலமா விஜய் அவர்களை ஒரு அழுத்தம் கொடுத்து பாஜகவிற்கு கொண்டு வரதுக்காக ஒரு கூட்டணி சொல்லவா, தயவு செய்து அவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும்? அவர் என்ன பெரிய நாடு இருந்த தலைவர், அப்படியே உலகம் போற்றும் தலைவரா, இல்ல மக்களுக்கு அப்படியே சேவை செய்த தலைவரா? ஐயோ நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 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 முகாமா இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை எந்த நேரம் திறந்து வைக்கக்கூடிய ஆட்கள் நாங்க. எங்க கதவை நாங்கள் மூடியதே இல்லை, ஆனா பணியூர் கதவை நீங்க திறந்து பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் என்னவோ பழி தீர்ப்பது போலவோ, இவருக்கு என்னவோ அப்படியே தமிழ்நாட்டில் செல்வாக்கு அப்படியே செழித்து நிற்பது போலவோ இல்ல. இப்ப இந்த படம் வெளியே வரல, தமிழ்நாட்டோட நேரட்டிவ் பாருங்க. ஸ்டாலின் ஏற்கனவே பெரிய பிளஸ்ஸா போச்சு. அவர் செய்யக்கூடிய அட்டூழியம், அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அக்கிரமங்கள் இங்க தெரியாம போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு சிவகார்த்திகேயன் படத்தை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பேசிட்டே வந்தீங்க, இது வருமா அது வருமா. சரி, இப்ப விஜய் படம் வரலன்னு வைங்களேன். இப்ப என்ன தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு? நிலை கொடுத்து போயிட்டோமா, இல்ல மூச்சு பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாருக்கும்? கத்தி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, புலம்பி பார்த்தாச்சு, ரோட்ல புரண்டு பார்த்தாச்சு, ஆசிரியர்கள் செத்து பார்த்துட்டாங்க. இவங்களை பார்த்தாலும் பிடிக்கல, இவங்க கிட்ட பேசவும் பிடிக்கல மக்களுக்கு. திமுகவுக்கும் இதுக்கும் போர்டுக்கும் சம்பந்தம் இல்ல. பாஜக ஆமா, தாவேகாவோட மெயின் டீலிங்ல இருக்காங்க. ஆமா, தாவேகா கூட மெயின் டீலிங், பாஜக கூட அண்டர் டீலிங், அதிமுக கூட நேரடி டீலிங். நாங்க எல்லாம் டீலே இருக்கோம். எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை டீல்ல விட்டவங்க இவங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். சார், விஜய் அவர்களுடைய அந்த ஜனநாயகன் படத்துடைய சென்சார் வழக்கு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உயர் நீதிமன்றத்தை அணுகும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு திரைப்படம், சினிமா அப்படின்றது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டு. விஜய் அவர்கள் பெரிய ஆக்டர். இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, அதனால பழி தீர்க்கிறோம், பழி வாங்குறோம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் எல்லாம் பாவம் சில பேர் அதை மூச்சு முட்டை பப்ளிசிட்டி பண்ண விரும்புறாங்க, குறிப்பா திமுக. ஏன்னா பொதுமக்களுக்குமே ஒரு கேள்வி இருக்கு, இதன் பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்னு சென்சார்ல ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே கரெக்டான நேரத்தை சப்மிட் பண்ணிடணும். சென்சாருக்குள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டான தயாரிப்பு நிறுவனம் அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். 5ஆம் தேதி அப்பவே சென்சார் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, இதை மாதிரி நீங்க ஒரு இதுக்கு போங்க, ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. சென்சார் போர்டுக்கும் அந்த ஜனநாயகன் பட குழுவுக்கு நடந்த பிரச்சனையில பிஜேபி எங்க உள்ள வந்துச்சு? பிஜேபிக்கு ஒரு வேலையே இல்லையாங்க. பாஜக சென்சார் போர்டு அந்த இதுவை கையில வச்சிருக்காங்க. சோ அவங்க சொல்லிதான் சென்ஸ் இல்லாம பேசுறதுக்கு நீங்க சென்சார் போர்ட பிஜேபி கையில வச்சிருக்கீங்கன்னு சொன்னா வழக்கமாகவே எல்லா படங்களுக்கும் ஒரு 10 டேஸ்லயே இந்த தணிக்கை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இஷ்யூ இருக்கு உள்ளுக்குள்ள, சில சீன்ஸை கட் பண்ணணும்னு சொல்றாங்க. போர்ட்ல இருந்து பேசக்கூடியவங்களுக்கும் அந்த படக்குழுவினருக்குமான பிரச்சனை அது. இதுல எதுக்கு நீங்க கட்சியை கொண்டு வரீங்க, இதுல எதுக்கு பழி தீர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க? என்ன லாஜிக் இது? ஏன்னா இதன் மூலமா விஜய் அவர்களை ஒரு அழுத்தம் கொடுத்து பாஜகவிற்கு கொண்டு வரதுக்காக ஒரு கூட்டணி. சொல்லவா, தயவு செய்து அவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும்? அவர் என்ன பெரிய நாடு இருந்த தலைவர், அப்படியே உலகம் போற்றும் தலைவரா, இல்ல மக்களுக்கு அப்படியே சேவை செய்த தலைவரா? ஐயோ நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு. அதாவதுங்க, இதுவரை திராவிட கட்சியில் இருந்தவங்களும் சரி, இன்னைக்கு எங்களை போன்ற கட்சிக்காரங்களும் சரி, இன்னைக்கு திமுகவை எடுத்துப்போம், பாஜகவை எடுத்துப்போம், அறிவாலயம் அட்ராசிட்டி செய்தாலும் அந்த கதவுகள் மூடப்படுவதே இல்லை, என்னைக்கும் திறந்தே இருக்கும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சியா இருக்கு. 24 hours அந்த கமலாலயமானது திறந்தே இருக்கும். காரணம் என்ன? மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நம்மகிட்டே வருவாங்க, கட்சி தலைவர்கள் வருவாங்க, பொதுமக்களும் வருவாங்க. ஆக குறை தீர்ப்பதற்கு, மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு 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 முகாமா இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை எந்த நேரம் திறந்து வைக்கக்கூடிய ஆட்கள் நாங்க. எங்க கதவை நாங்கள் மூடியதே இல்லை, ஆனா பணியூர் கதவை நீங்க திறந்து பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் என்னவோ பழி தீர்ப்பது போலவோ, இவருக்கு என்னவோ அப்படியே தமிழ்நாட்டில் செல்வாக்கு அப்படியே செழித்து நிற்பது போலவோ
நாங்க வந்து இந்த படத்தை கட் பண்ணிட்ட இதுன்னு இந்த வடிவேல் படத்தை இந்த கவுண்டமணி செந்தில் படத்தை ஆனா என் கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சுனே என்னடா பண்ண சில காட்சிகள் வந்து என்ற கதையா சில காட்சிகள் அகற்றப்பட வேண்டும் சொல்லியிருந்தா கூட அது 1 to 2 டேஸ்ல வந்து முடியும். அதை எதுக்கு வந்து பொங்கல் தயாரிப்பு நிறுவனத்தை கேட்கணும். இதை நீங்க ஒழுங்கா செலவு செய்து படம் எடுக்கிறீங்க, அதை சரியாக அறுவடை செய்ய வேண்டியது யார் கையில இருக்கு? ஒரு விவசாயி விவசாயம் செய்யறாங்க, அதை அறுவடை செய்துதான் காசு. நீ தயாரிப்பை செய்து படத்தை எடுத்தாச்சு, ஒரு பெரிய நடிகர்ன்றீங்க, அவர் இல்லாம தமிழ்நாடே இல்லைன்றீங்க, ரைட். நீங்கள் செய்த பிழைக்கு பிஜேபியை இழுத்துக்கிறதும் சென்சார் போடுறதுக்கு தணிக்கை குழு சார்பாகவும் இந்த காட்சிகளை நீக்கப்பட வேண்டும்னு எந்த ஒரு விஷயமும் அவங்க வெளியிடல. சென்சார் போர்டுக்கும் தயாரிப்பு நிறுவனம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? படக்குழுவினருக்கு இதெல்லாம் நீக்குங்கன்னு சொன்ன எல்லாத்தையுமே நீங்க பாலிடிக்ஸ் ஆக்கக்கூடாது. இட் இஸ் வெரி பேட். தமிழ்நாட்டில் ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்ப்பதற்கு நேரம் சரியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தாய், மதர் ஆஃப் இந்தியாங்க. இன்னைக்கு தாய் போல இன்னைக்கு 20 மாநிலங்கள் ஆளுங்கட்சியா இருக்கோங்க. நாங்க எங்க தேர்தல் வைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக நாங்க இருக்கோம். நாங்க ஏன் இப்படி பயப்படணும் இவங்களெல்லாம் பார்த்து? ஏன்னா தமிழகத்துல உங்களால காலடி வைக்க முடியும். ஏங்க இதே மாதிரிதாங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருந்த ஊரெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாமக்கி சரித்திரம் படிச்சு கொண்டு இருக்கு பாஜக. நான் சொல்றேன், டாபிக் ரொம்ப டிபேட் பண்ண தமிழகம் அது போல எடுத்துக்க முடியாது. இல்ல இப்ப இந்த படம் வெளியே வரல, தமிழ்நாட்டோட நேரட்டிவ் பாருங்க. ஸ்டாலின் இது பெரிய பிளஸ்ஸா போச்சு. அவர் செய்யக்கூடிய அட்டூழியம், அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அக்கிரமங்கள்லாம் இங்க தெரியாம போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு சிவகார்த்திகேயன் படத்தை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பேசிட்டே வந்தீங்க, இது வருமா அது வருமா. சரி, இப்ப விஜய் படம் வரலன்னு வைங்களேன். இப்ப என்ன தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சு? நிலை கொடுத்து போயிட்டோமா, இல்ல மூச்சு பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாருக்கும்? ஏன்னா திரைத்துறையும் வந்து அரசியலாக்கப்படுகிறது அப்படின்றதுதான் கேள்வி. அரசியலுக்கு வருகிறார், அரசியல் சார்ந்து எதுவும் பேசாமல் இருக்கிறார், மக்களுக்காக இது நிற்காமல் இருக்கிறார். இதுவரை ஒரு துண்டு சீட்டை கூட அவர் பண்ணி கொடுத்தது இல்லை. அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காம கூட இருந்திருக்கிறாரு. கொரோனா நேரத்தில் என்ன செய்தார்? மக்கள் எல்லாம் இன்னைக்கு விதி தெரியாம நின்ன நேரத்தில் அண்ணன் வந்து நிவாரணம் கொடுத்திருக்காரு அப்படின்னு முடிச்சிடறேன். இருங்க, ஒரு டீடைல்டா பேசுவோம். மக்களுக்கு எந்த விதத்திலுமே கனெக்ஷன் இல்லாத இவர் படம் வரவில்லை என்பது பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா நான் கேட்கிறேன். அததான் அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்கன்றது. நான் என்ன சொல்றேன், அரசியல் ஆக்குறோன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன சொல்லுங்க? திமுக கட்சிக்காரன் தான் டோட்டலா தமிழ்நாடு மக்களை அரசியலுக்கு உள்ளாக்கி இன்னைக்கு சாமானிய மக்கள் எல்லாம் நீங்க அரசியல்வாதி ஆயிட்டோம். காரணம் என்ன? அநீதிகளும் அக்கிரமங்களும் என்னைக்கு ஒருத்த மேல டம்ப் பண்ணப்படுதோ அன்னைக்கு அவன் வெகுண்டெழுது வருவான், கிளர்ச்சி பெற்று வருவான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நீங்க திசை திருப்புற வேலையை விடுங்க. விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை காப்பாற்றுவதற்குன்றது எங்களோட கிளைம். இப்ப படத்தை வைத்து இவர் படத்தில் வரக்கூடிய பிரச்சனையை வச்சு திமுகவை காப்பாற்ற ட்ரை பண்றீங்களா? இன்னைக்கு சட்டசபையில் அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. வருஷம் சட்டசபை கூட தான் செய்து எல்லாம் பேசதான் செய்யறாங்க, திட்டங்களை போடதான் செய்யறாங்க, அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கதான் செய்யறாங்க, பதுக்கதான் செய்யறாங்க. மரியாதை பேசையிலேயே உள்ள கொண்டு வந்து என்னத்தை கோர்க்குறீங்க சார்? விஜய் அவர்களும் உங்களுக்கு தான் வந்து ஆதரவு கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அவரு இல்லைங்க, இவருக்கு ஆதரவு கொடுத்தா அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஏதாவது அறிவுரை சொன்னா இவங்களுக்கு அலர்ஜி, அட்வைஸ் கொடுத்தாலும் அலர்ஜிங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே விஜய் அண்ணன் திமுகவை புகழ்ந்த காலம் இது நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். 2021 அண்ணன் விஜய் அவர்கள் திமுக ஓட்டு போட்டது அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு, நான் சொல்லல. நீங்க போன வருஷம் வரலாம் உங்க படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நேரம் வரலாம் திமுக நல்ல கட்சி, அவங்க கிட்ட வந்து வரப்போன நல்ல பணம், அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்ல கம்பெனி, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேரெல்லாம் அப்படியே காவியம் போல இருக்கும். உங்கள் ஆதாயத்திற்காக நீங்க மக்கள் அப்படியே அனாதை ஆக்குவீங்களா? உங்க ஆதாயத்துக்காக நாங்க ஆட்களா? விஜய் அண்ணன் எப்படிங்க தர்க்கம் பண்றாரு. இப்ப எம்ஜிஆர் ஐயா இருக்காரு, அவர் சினிமாவில் நடிச்ச படத்தெல்லாம் நீங்க பாருங்க, அவர் பாடின பாட்டெல்லாம் பாருங்க. இளைஞர்களை ஊக்கப்படுத்த விதமா உன் சோம்பேறித்தனத்தை நீ விட்டு வெளியே வரணும்னு சொல்லி அதை போல பாடலா புரட்சிகர பாடல்களை விஜய் அவர்கள் மட்டும்தான் இது போன்ற படங்கள் நடிக்கிற மாதிரியும் மற்ற நடிகர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் போல நடிக்கிற மாதிரி. இப்போ விஜய் என்ன தமிழ்நாடு அரசியலுக்கு ஏன் வந்தாரு நேரம் கேட்டோமா? எதுவுமே செய்யாம எப்படி வருவீங்க நீங்க தான் கேள்விங்க. அதே போல பாஜக இது வரைக்கும் தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்கு? எந்த தொலை நீங்க நடுவில் இன்டரப்ட் பண்ணீங்கன்னா கருத்தை போய் சேராது. அதாவது எந்த விதமான ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டே இல்லாம நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆவான்னு சொல்றதுதான் நாங்க எதிர்க்கிறோம். இன்னொன்னு எம்ஜிஆர் ஐயா போல அண்ணாவை போல வரலாறு திரும்புன்னு சொல்றது எங்கேயாவது தகுதி இருக்கா? அண்ணா அவர்கள் இவர்கள் கட்சி ஆரம்பித்தவர், நான் மாற்று கருத்து இல்லை. இவர்கள் அட்டூழியக்காரர்கள், இவர்கள் வந்து அரைகுறை ஆட்கள், இவர்கள் வந்து எப்படி சொல்றது அட்ராசியஸ் பர்சன். ஆனா அண்ணா அப்படி கிடையாது. பயிற்சி பற்றை போல பாடப்பற்றை போல அங்கங்க வச்சு மைக்கு போட்டு ஸ்டேஜ் போட்டு பல இளைஞர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்தவர்.
அதே போல எம்ஜிஆர் அந்த ராமாபுர கதவை என்னைக்காவது மூடி பார்த்துருக்கீங்களா நீங்க? உதவி 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 உதவிக்கரங்களை கொடுத்தவர்கள் அவர்கள். இப்ப இந்த உதவாக்கரைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு, பிரதமர் ஆயிடுவாரு, உங்களுக்கு என்ன காண்டா? நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல. விஜய் அண்ணன் இங்க இருக்கக்கூடிய ஒண்ணுமே செய்யல பாஜக சொல்றது, திமுகவும் தான் சொல்றாங்க. சொல்லட்டுங்க, திமுக காரங்கிட்ட பேசுறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லைங்க. கத்தி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, புலம்பி பார்த்தாச்சு, ரோட்ல புரண்டு பார்த்தாச்சு, ஆசிரியர்கள் செத்து பார்த்துட்டாங்க. இவங்களை பார்த்தாலும் பிடிக்கல, இவங்க கிட்ட பேசவும் பிடிக்கல மக்களுக்கு. எந்த ஆட்கள் வெள்ளையும் சொல்லையுமாக வந்து எந்த ஆட்கள் 32 பல்லை காமித்து நின்றார்களோ அவர்களை பார்த்தாலே நீங்க மக்கள் வெறுப்பை தெளிக்கிறாங்க. ஆனா பெரும் ஆதரவு இப்பவும் திமுக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னது? திமுகவே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் சொல்லுவாரு. ஐயா காமாட்சி அவர்கள் பகல் கனவு காண்பதில் எக்ஸ்பர்ட். சார் உங்களுக்கு ஆதரவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசுறது எல்லாமே ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சாது. ஏதோ மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு கீழ்ப்பாக்கத்துக்கு போய் வந்த நபர்கள் பேசுற மாதிரி பேசுறாரு. சரியா? விஜய் 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 விஜயை பத்தி தான் இவர் ஏலம் போட்டாரே தவிர எங்களை பத்தி என்ன பேசுறாரு? போற போக்குலயே நாங்க பதுக்கணும். இல்ல, விஜய் அவர்களை தூண்டி விடுறதே திமுக தான். விஜய்க்கு ஆதரவே கொடுக்கறாரு. இது மூலமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. சென்சார் போர்டுங்கிறது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, யாரு நியமிக்கிறா? அந்த சென்சார் போர்டில் 3 பேர் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு உத்தரவு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்காக 3 பேர் கொடுத்தாங்க. 4 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. 4வது ஆள் ஓகே பண்ணலை. 4வது ஆள் பட்டும் படாமல் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து சென்ட்ரல் போர்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 4 பேரும் ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க இயலும். ஒரு நபர் அப்படி சொன்னாலும் அது செல்லாது. அப்போ நம்ம அது வந்து சென்ட்ரல் போர்டுக்கு தான் போகணுங்கிறாங்க. சென்ட்ரல் போர்டில் என்ன சொல்கிறான், இது என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 இடங்களில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷங்கள் வந்து சில இதுகளை எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அதை வந்து கட் பண்ணிட்டு இவங்க போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போனதுனால தான் இந்த பிரச்சனை இஷ்யூ ஆச்சு. இது நீதிமன்றத்துக்கு போன உடனே நம்மளுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் வந்து கேம் ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து சிபிஐ வச்சுக்கிட்டு டெல்லியில் ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே ஒரு படத்தை வச்சு இந்த படத்தினால தானே இவருக்கு ரிலீஸ் ஆனால் பேர் வரும், கொஞ்சம் டிலே பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு ரிலீஸ் பண்ண விட்டோம்னா அந்த நல்ல பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்போ இது மத்திய இது மேலேயும் வந்து ஒரு பயம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக. ஆமாம். அதனால இப்போ வந்து என்னன்னா, இவருக்கு ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவர் பணத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டாரு. பாதிக்கப்படுறது என்னவோ அந்த ப்ரொடியூசர் தான். ஆனால் தேர்தல் நேரம் இல்லையா, தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தால் அவருக்கு கொஞ்சம் பேர் புகழ் கிடச்சிரும் இல்லையா? விஜய்க்கு நடிகர் தானே, அவர் தானே ஹீரோ. ஸோ அவருக்கு பேர் புகழ் கிடச்சிரும் அப்படிங்கிற அதை கணக்கில் கொண்டு தான் ஒன்றிய அரசு இதை வந்து மறைமுகமாக அவங்கள வந்து தேர்வுக்குழு மூலமாக இதுக்கு இவ்வளவு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக சப்போர்ட் பண்ண முடியாது. திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவுக்கும் இதுக்கு போர்டுக்கும் சம்பந்தம் இல்ல. பாஜக ஆமா, தாவேகாவோட மெயின் டீலிங்ல இருக்காங்க. ஆமா, தாவேகா கூட மெயின் டீலிங், பாஜக கூட அண்டர் டீலிங், அதிமுக கூட நேரடி டீலிங். நாங்க எல்லாம் டீல்லே இருக்கோம். எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை டீல்ல விட்டவங்க இவங்க. ஆகையினால இதெல்லாம் வந்து நீங்க வாய்க்கு பத்தாத பேச்சு பேசுறீங்க. எங்கள் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் மக்களை நம்பி மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறோம். மக்களைத்தான் பார்க்குறோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யுங்க. ஆகையினால இது வந்து தவறான செய்திகளை பரப்புரை பண்ணுறாங்க. மக்களே யாரும் நம்ப வேண்டாம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தாங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. இந்த பிஜேபி வந்து சாதாரணமான ஆட்கள் இல்லை. இவங்கெல்லாம் வந்து மரணத்தின் பிடிக்கு கொண்டு போய் அந்த மரணத்தின் வாயிலாக குஜராத்தில் அந்த போத்தர ரயில் எரிப்பில் பல 100 ஆட்கள் இறந்தபோது அந்த பிணங்கள் மீது நடந்து சென்ற நாசகார கும்பல் இன்றைக்கு பாவம் விஜய் அவர்களுடைய படத்தை
ரிலீஸ் செய்ய விடாமல் அந்த படத்தை வைத்து கேம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அதே கேமையும் டெல்லியிலையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அங்கு சிபிஐ வைத்து நடத்துகிறார்கள், இங்கே தேர்தல் இங்கே வந்து சென்சார் போர்டை வைத்து நடத்துகிறார்கள். இதற்கு ரெண்டுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. மக்களே, மீண்டும் சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் போனது வந்தது. அதை வந்து அவர் செய்த மிகப்பெரிய தவறு, அவர் டெல்லி நீதிமன்றத்தில் போய் கீழ் நீதிமன்றங்கள் கொடுத்த உத்தரவை தடை யானை பெற்றது தான் தவறு. தமிழ்நாட்டிலேயே இந்த சிபிஐ இங்கே போட்டு ஏற்கனவே சிபிஐயில் 5 ஆண்டு காலம் இருந்தவர் அந்த ஐஜி தலைமையில் தான் உயர் நீதிமன்றம் குழு அமைத்தது. அந்த ஒன்மேனுக்கு அந்த குழுவும் நாங்கள் அனுமதித்த ஒன்மேன் கமிஷனும் சரியான முறையில் போயிருப்பாங்க, பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிருக்கும். எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்னு சொல்லி இவர் என்னைக்கு டெல்லிக்கு போனாரோ அன்னைக்கே கோவணத்தை அவுத்துட்டான். சரியா? ஆகையினால இனி வந்து இந்த தேர்தலில் ஒன்றும் என்டிஏ கூட்டணிக்கு போகணும், என்டிஏ கூட்டணி இல்லைன்னா திகார் செயலுக்கு போகணும். இதுதான் 2ல் 1 தான். பார்ப்போம், பொறுத்து அப்படி போகணும் திமுக ஆசைப்படுது. திமுகக்கு என்ன ஆசை? உள்ள நிலைமையை நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் டாபிக் ரொம்ப டாபிக் ரொம்ப அண்ணன் விஜய் அவர்கள் இவர்கள் ஒரு கண்ட கவசம் போல இவங்களை பாதுகாக்கிறாங்க. திமுக பண்ணக்கூடிய ஏழரை வேலைகளை எல்லாம் இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடிய ஒரு சக்தியாக அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் உலா வராரு அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொன்னுங்க, ஆளுநர் வராரு, இவங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. எதிர்கட்சி வருது, இவங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. கூட்டணி கட்சிகளும் சரி, இவங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க, இவங்க மக்களுக்கு இவங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. யாருக்குமே பிடிக்காத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த உண்மையை திமுக இதுவரை ஒப்புக்கொள்ளாத சூழ்நிலை. இன்னைக்கு ஏமாத்துகிற வேலை, உருட்டுறதை தாண்டி இந்த உருப்படாதவர்கள் செய்த ஒரு வேலையை சொல்லுங்க. நீங்க போன தேர்தல் அறிக்கையில எதியா உருப்படாத வேலை என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ விட்டாக்க ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரே கருத்துமா, இவ்வளவு வீராப்பும் இவ்வளவு கோவலமும் இவ்வளவு யோ அப்படின்னு சவுண்ட்ல வருது. இதே போல பேச்சைத்தான் 2021 பேசி, ஐயோ இவன் நமக்கானவன் தான் போல, நம்ம பிரச்சனைகளை நிற்பான் போல, நமக்கு ஒரு கஷ்டம்னா தீர்ப்பாங்க போல, நமக்கு ஒரு கவலைனா நம்ம கை குடிச்சு நிற்பாங்க போல அப்படின்னு பார்த்தா, எதுக்கெல்லாம் நமக்கு நிற்பாங்க போல, பேசுவாங்க போல, பார்ப்பாங்க போல பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் செய்து நம்மளை நாசக்கார கும்பலாக நம்மளை நகர்த்தி தள்ளியது யார்? இந்த மோசக்காரர்கள். 2021 ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரும் சொன்னாங்களா இல்லையா? இது போன தேர்தல் உருட்டு. இப்ப பாருங்க, யாரு மாடை பிடிக்கிறீங்களோ அரசு வேலையா, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆள் இல்லை, சம்பளத்தை உயர்த்த ஆள் இல்லை, அரசாங்க வேலைன்னு சொல்லி ஏமாற்றி கான்ட்ராக்ட்ல வச்சு அவர்கள் பணியை நிரந்தரம் செய்ய ஆள் இல்லை. 100% எங்கள்கிட்ட வாங்கிட்டு வெறும் 29% கொடுத்தீங்கன்னா நாங்க கேவலத்தின் உச்சம், சும்மா அசிங்கத்தின் ஆணிவேர். ஆமா, இந்த திமுக கட்சி. ஜிஎஸ்டி எல்லாம் வந்து மத்திய அரசுக்கு பாதி, மாநில அரசுக்கு பாதி. கத்திரிக்காய் களவாணி பயிலுவோம். இதே மாதிரிதான் பாமர மக்கள் தெருவில் புலம்பக்கூடிய அளவில் இருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்குதுங்க ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் போராடினாங்க, நான் சொல்லவே இல்லையே, நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரே சீனை போட்டுட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு சத்துணவு ஊழியர்கள் வந்துட்டாங்க ரோடு. ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் 30 மந்திரி 30 துறைக்கு இருந்தால் 30 துறையும் ரோட்டில் நிற்குது. இவங்க சட்டசபையில் போயிட்டு இது விண்வெளியை தோடும் ஆட்சின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து அதை ஆளுநரை படிக்க சொன்னால் படிக்க முடியுமாங்க? அதை இது நியாயமா? ஐ எம் டிசப்பாயிண்டட்ன்றாரு ஆளுநர். ஒரு ஸ்டேட்னுடைய ஹெட் அவரு, ஹீ இஸ் டிசப்பாயிண்டட். இங்கே பீப்புளாக இருக்கக்கூடிய மக்கள் நாம டிசப்பாயிண்டடு, எதிர்கட்சிகள் மக்களுக்காக குரல் கொடுக்க எல்லாருமே டிசப்பாயிண்டடு. ஆனால் இவங்க எல்லாரையுமே டிசப்பாயின்மெண்ட் விட்ட ஒரு கட்சியை எப்படி நம்ம அப்பாயிண்ட் பண்றது? 2026 அது மக்கள் பார்த்துவாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க ஒன்னும் கத்தியா நான் என்ன சொல்றேன் சொல்லி ஐயா